பச்சைமுத்து பச்சைமுத்து பச்சைமுத்து. ஏன்பா நீ வக்கீல் வச்சுக்கலையா? விருப்பம் இல்லைங்கம்மா. கிரைம் நம்பர் 502/22 மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். என்ன ரீசன் சார்? வணக்கம்மா. பிரசவத்துக்காக எக்மோரில் இருக்கிற குழந்தைங்க நல அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட தேன்கனி கோட்டையை சேர்ந்த 26 வயசு பொண்ணு துளசி 17/1/2022 அன்னைக்கு காணாமல் போயிருக்காங்க. இந்த வழக்கை போலீஸ் தரப்பில் விசாரித்தப்ப துளசிக்கு கள்ள தொடர்பு இருந்ததாகவும் அந்த பொண்ணு ரவிங்கிற ஒரு பையனோட ஓடி போனதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த கேஸ் யூஏ கேஸாக இருக்கிறதாலையும் துளசியோட வீட்டுக்காரர் பச்சைமுத்துக்கிட்ட இந்த தகவலை உறுதி செஞ்சு மேலும் இந்த கேஸில் கொடுக்கப்பட்ட ஆவணங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த கேஸை விசாரித்த இன்ஸ்பெக்டர் விஜயனையும் தீர விசாரித்து ஃபர்தர் ஆக்ஷன் ட்ராப்டுங்கிற சட்ட பிரிவின் அடிப்படையிலையும் இந்த கேஸை ஒத்திவைத்து உத்தரவிடும்படி நீதிபதி அம்மாவை கேட்டுக்கிறேன். இப்போ இவர் சொன்னதில் உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்காப்பா? இல்லைம்மா. வெளியில் யார் யாது? அறிவில்ல? உன் கம்ப்ளைண்ட்டை போலீஸ் விசாரிச்சதுல உனக்கு 100% திருப்தி இருக்கா? ஆமாவா இல்லையா? ஆமாம். கிரைம் நம்பர் 502/2022 எண் கொண்ட இந்த வழக்கில் ஆர்சி நோட்டீஸில் மனுதாரரின் ஒப்புதலோடு கையொப்பம் பெற்று போலீஸ் சமர்ப்பித்த ஆவணங்கள் உண்மை என்று இந்த கோர்ட் எடுத்துக்கொள்கிறது. இந்த வழக்கை எஃப்ஏடி அடிப்படையில் தற்காலிகமாக ஒத்திவைத்து இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நீ போலாம்ப்பா. சார் லஞ்ச் சாப்பிடலாமா? இல்லை சார், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார், நான் அப்புறமா கால் பண்ணுறேன். மேடம், கேஸ் என்னாச்சு விஜய்? இஸ் எவ்ரிதிங் ஓகே? விஜய் விஜயன் கேக்குதா? மேடம். இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஆமாம் மேடம், ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்படியே மெயின் கேட்டுக்கு வாங்க. வாங்க சார். கரண்ட் கட்டாச்சு. ஸ்டேஷனில் யாரும் இல்லை. ஈபிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். நாளைக்கு காலையில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்வெர்ட்டர் வேறு வேலை செய்யலை. நான் போய் டீ சாப்பிட்டு கொசு ஊற்றி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி.
எப்படி ஓட்டுற போற? கண்ணாடி போட சீட் பெல்ட் எதுவும் போட சார் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கு. சுத்தமாக திறக்க முடியல சார். சார் போலீஸ் சார். பாய் ஒரு கல் எடுத்து கண்ணாடி உடைங்க பாய். பேட் லக். பாய் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டேன் சார். காஸ்ட்லி நியூ கார், ஏர் பேக் ஓப்பன் ஆகலை. உள்ள ஒரு பொண்ணு அடிபட்டு செத்து கிடக்குறா. டோர்கிட்ட நீ என்னடா பிடிங்கிட்டு இருந்த? யாரா நீ? ஷோரூம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சார். இந்த பொண்ணை நான் தான் சார் கூட்டிகிட்டு வந்தேன் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக. 11 மணிக்கு என்னடா டெஸ்ட் டிரைவு? இல்லை சார், காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சு சார். 1.5 crore மேலே கார் இருந்தாலே கஸ்டமர் கம்ஃபர்ட் ஜோனுக்கு நாங்களே நேராக போய் பார்க்குறோம் சார். இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே வேறு சார். ஏதோ சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கணுன்னு சொன்னாங்க சார். நீ எப்போ கீழே இறங்கின? என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அந்த டேர்னிங்கில் பார்த்தேன் சார். எனக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் சார். அதான் மேடம்கிட்ட ஷேர் பண்ணேன். சரி நீ பேசிகிட்டு ஒரு யூட்டன் தானே, நான் போட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க சார். இறங்கி பார்த்தா அது என் ஃப்ரெண்டு இல்லை சார். சாரி சொல்லிட்டு வரதுல கார் அடிச்சிட்டாங்க சார். ஓடி வந்து பார்த்தேன் சார், டோர் திறக்க முடியல சார். பொண்ணு யாரு? ஹைகோர்ட் லாயர் பொண்ணு சார். அவங்க ஃபோன் பேசினதை ஸ்மெல் பண்ணதில் அவங்க அம்மா அப்பாவும் யூஎஸ்லேருந்து இப்போ தான் கிளம்ப போகிறாங்கன்னு தெரிஞ்சுது சார். சார் இந்த பொண்ணோட திங்ஸ் எல்லா பொருளையும் எடுத்துட்டாங்க. சார். பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு மொபைலில் ஓப்பன் பண்ணிட்டேன் சார். இப்படி தான் உன் ஃபோன் நம்பர் கொடு. 98-432-63429 சார். சரி, நான் கூப்பிட்றப்ப வரணும். சரி சார், வரேன் சார். சார் பொண்ணோட தாத்தா நினைக்கிறேன், தகவல் சொல்லிடுங்க. ஹலோ, இந்த ஃபோன் உங்கள் பேத்தியோட தான். நான் Y6 போலீஸ் ஸ்டேஷன் எல்லண்டோ ஏட்டு பேசுகிறேன். உங்கள் பேத்தி கொஞ்சம் ராங்க வண்டி ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகி மனசு கொஞ்சம் திடப்படுத்திருங்க ஐயா. பாய் ஏறுங்க. வரேன். அந்த பேட்ரோலை நிறுத்து. நம்ம லிமிட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது? ஆமாம் மேடம், இப்போ தான் பாடி ஏற்றி விட்டு வரேன். பொண்ணு ஸ்பாட் அவுட் மேடம். உடனே டிசி ஆஃபீஸ் பேக் சைடு வாங்க. ஓகே மேடம், நான் வந்துடுறேன். பாடியை ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சுட்டோம். வண்டியை எடுத்துருங்க சார். டிசி ஆஃபீஸுக்கு போ. மேடம், இது எங்கள் பிராண்டோடைய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்றதுனால தான் எங்கள் இந்தியன் எம்டி இமீடியட்டாக சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி கிளம்பி வந்திருக்காரு. இப்போ கூட ஆக்சிடெண்ட் ஆன அந்த கார்லேருந்து எங்களால் ஏர்பேக் ஓப்பன் பண்ண முடியும். அவர் சீஃப் மெக்கானிக் ஃப்ரம் மும்பை இஸ் ஆன் தி வே. மேடம், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அவுட். அண்ட் வி ஹாவ் அ லைஃப் டைம் ஆஃபர் தட் யூ cannot refuse.
மேடம் ப்ளீஸ். ஜஸ்ட் மினிட்டா. டேக் யூ ஓன் டைம் மேடம். ஆக்சுவலாக ஆக்சிடெண்ட் ஆன அந்த கார் உலகம் முழுக்க புக் பண்ணி டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நேற்று தான் பொங்கல் ஃபெஸ்டிவலில் சென்னையில் சென்டிமெண்ட்டாக இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கார் தான் இப்போது ஆக்சிடெண்ட் ஆகி சம்திங் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால ஏர் பேக் ஓப்பன் ஆகாமல் ஸ்பாட்லேயே டெத் ஆகிருக்கு. அடிஷ்னல் பாயிண்ட்டாக இந்த மாதிரி மாடல்களில் நீங்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இஃப் யூ வாண்ட் டு டர்ன் அண்ட் டாக் டு சம்படி த கார் வில் ஸ்டாப். இந்த கார் கம்பெனிக்கு ஃபேவராக இந்த கேஸை முடிக்க சொல்லி டிசி பர்சனலாக ஆர்டர் பண்ணியிருக்கார். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரோட ப்ரெஷர் இதில் இருக்குது. புரியுது மேடம். ஏர் பேக் ஓப்பன் ஆகாமல் தான் லாயர் பொண்ணு இறந்து போச்சுன்னு மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆப்பரண்ட் கார் கம்பெனிக்காரனே இந்த கேஸை நடத்தி இவங்களை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பிராண்டோட வேல்யூ ஸ்பாயில் ஆகி இன்டர்நேஷ்னல் லெவலில் கார் சேல்ஸ் பாதிக்கும்னு பயப்படுறாங்க. டிராஃபிக்லேருந்து பேசுகிறேன் மேடம். அந்த கார் ஆக்சிடென்ட் கேஸில் எங்கள் டிசி உங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு மேடம். ஓகே, ஐல் கால் யூ. நமக்கான அசைன்மெண்ட் என்னென்னா, இந்த ஆக்சிடெண்ட்டில் ஏர் பேக் ஓப்பன் ஆச்சு, ஷாக்கில் தான் அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும். ஆனால் அந்த பொண்ணு ப்ராப்பராக சீட் பெல்ட் போட்டு செல்ஃபி எடுத்து அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கா. அந்த வாட்ஸ்அப் ரீச் ஆன 5 செகண்டில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. பாருங்க மேடம், கார் மோதின ஸ்பீடில் காரில் இருந்த டிஜிட்டல் வாட்சும் அந்த பொண்ணோட ரிஸ்ட் வாட்சும் சேம் டைமில் ஸ்டாப் ஆகி இந்த ஆக்சிடென்ட் டைமுக்கு பர்ஃபெக்ட் எவிடன்ஸாக கமிட் ஆகிடுச்சு மேடம். ஸோ அந்த பொண்ணு சீட் பெல்ட் போடலை, அதனால தான் ஏர் பேக் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட முடியாது. இந்த கேஸ் கொஞ்சம் டஃப் தான் மேடம். ஓகே, அந்த ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்த பையனோட ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் காண்டாக்டில் வச்சுக்கோங்க. ஓகே மேடம். ஹலோ. பாய், விஜயன் இருக்காரா? எஸ் மேடம். சார், ஏசிபி லைனில் இருக்காங்க. சொல்லுங்கள் மேடம். விஜயன், உங்கள் ஃபோன் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் பிளான். ஓகே, நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே மேடம். ஹலோ சார், நான் ஐசக் சாரோட ஜூனியர் பேசுகிறேன். பாடியை எங்கே வச்சுருக்கீங்க, எப்போ பார்க்கலாம் சார்? உங்களுக்கு தெரியாதா? போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடியே பாடியை காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். ஆக்சிடென்ட் ஆன கார் இப்போ எங்கே இருக்குது சார்? வாங்க, நம்ம ஸ்டேஷனில் தான் இருக்குது. வாங்க போகலாம். சார், ஆக்சிடென்ட்ல இறந்து போன பொண்ணோட தாத்தா சார். பிறந்த நாள் அதுவுமா இப்படி பண்ணிட்டாலே சார். டிரைவிங் பண்ணும்போது ஸ்டேரிங்லேருந்து கையை எடுக்காதமான்னு போன வாரம் தான் சார் கண்டிச்சேன். அப்பா ஐயா, அழாதீங்க அழாதீங்க. யோ, அவர் குடிக்க தண்ணி குடி. வெளிநாட்டிலேருந்து வர அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன சார் பதில் சொல்லுவேன்? இப்படி நடந்துருச்சே சார். அழாதீங்க, தண்ணி குடிங்க சார், குடிங்க சார். இவர் இறந்து போன பொண்ணோட அப்பாவுக்கு பர்சனல் டிரைவர் சார். அவர் இறந்து போன பொண்ணோட சித்தப்பா. வாங்க, காரை பார்த்துடலாம். யோ, இவ்வளோ ஏரியா. சரி சார். வண்டி எடுத்துகிட்டு வரதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ லேட்? ரெக்கவரி வண்டி 35 கிலோமீட்டருக்கு ஒன்று தான் இருக்குது. அதான் கார் எடுத்து வர கொஞ்சம் பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லியாச்சா? அண்ணனுக்கு தகவல் சொல்லியாச்சு சார். கிளைமேட்னால ஃப்ளைட் கொஞ்சம் டிலே சார்.
போஸ்ட்மார்ட்டம் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் என்னை வச்சு மூவ் பண்ண சொல்லிட்டாங்க சார். நாளன்னைக்கு காலையில் அண்ணன் வந்துடுவார் சார். அவர் வந்து சைன் பண்ணி பாடியை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சார். அப்படியே பண்ணிக்கலாம். பாய், சார்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மூவ் பண்ணிடுங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றேன். சார், ஏன் சார் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். உங்களுக்கு எதுக்கு பாய்? போய் சாப்பிட்டு மாத்திரையை போட்டு தூங்குங்க. மேடம், சொல்லுங்க மேடம். வெரி அர்ஜென்ட், ஜிஹெச்க்கு வாங்க. என்னாச்சு மேடம்? மார்ச்சரிக்கு வாங்க. நான் உடனே வந்துடுறேன். வரேன் சார். சலாம் அலைக்கும். அப்படியே நம்ம சுல்தான மாதிரி இருக்காங்க. கவாச்சலாம். இதை நீங்க வைங்க. இன்ஷால்லா குழந்தைக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி சரி. ஒரு நிமிஷமா இன்ஸ்பெக்டர், நான் பேசிட்டு வரேன். ஹலோ 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 வந்துட்டேன் மேடம். ஸ்பாட்டில் தான் இருக்கேன். சொல்லுங்கள். பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருங்க. இப்போ நான் அதை செய்யணுமா மேடம்? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி லாக்அப் டெஸ்ட் கேஸில் நீங்கள் சஸ்பெண்ட் ஆக வேண்டியது. அக்காவுக்கு மேரேஜ் வச்சுருக்கோம், தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு டிசி ஆஃபீஸில் குடும்பத்தோடு வந்து காலில் விழுந்தீங்களே. உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேவர்னா நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க, அதானே? சாரி மேடம். என்ன பாய், இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டீங்க. பாய், நீங்கள் எங்கே இருங்க, நான் வந்துடுறேன்.